ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 1000 பேக்லிங்ஸ் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுடைய பிஸ்னஸ் வெப்சைட் அல்லது உங்களுடைய ஃபேஷனுக்காக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த போல் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பேக்லிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி பேக்லிங் சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். மினிமமாக ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 நீங்கள் பே பண்ணி 1000 பேக்லிங்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபார் பேக்லிங்க்கு ₹1 நான் கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாட்டிலே ரொம்பவே லோவஸ்ட் ப்ரைஸ் அண்டு பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே எதுக்காக நான் 1000 பேக்லிங்ஸ் மினிமம் ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எப்படி சொல்கிறது, 5000 பேக்லிங்க் 10,000 பேக்லிங்ஸ் இவ்வளோ எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? நீங்கள் 1000 பேக்லிங்ஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா வித்தின் 7 டேஸில் அந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அந்த 7 டேஸ்லையுமே உங்களுக்கு ஷம்ரஷில் அப்டேட் ஆகிடும் அந்த பேக்லிங்ஸ்ன்றது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய டொமைன் நேம் என்னன்றது உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இந்த வெப்சைட்டுக்கு தான் நம்ம 1000 பேக்லிங்ஸ் வேலை செஞ்சுருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக டிஏக்கு, அதாவது டொமைன் அத்தாரிட்டிக்காக வேலை செஞ்சுருக்காங்க போல். சரிங்களா? தென் டொமைன் அத்தாரிட்டிக்கு வேலை செஞ்சவங்க ஏக்ரஃப்காக வேலை செய்ய காணும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சைடோட பொசிஷன் டோட்டலாகவே அடி வாங்கியிருக்கு. இப்போ நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் ஹேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம மொத்தமாகவே இந்த பர்டிகுலராக டொமைன் யூஆர்எலுக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தென் கீவேர்ட்ஸ் எதுவும் இல்லை, ஓவராலாகவே இவ்வளோ தான். ஓகேவா? தென் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஏக்ரஃபில் போய்ட்டு அதுக்கான ரிப்போர்ட் காமிச்சிடுறேன். சரிங்களா? தென் வெப்சைட் யூஆர்எல் நீங்கள் இந்த இடத்த பார்க்க முடியும். தென் இந்த இடத்த ஹியூமனாக பாட்டுன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் நடந்துருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்துடுச்சு. தென் இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா டொமைனுக்கான ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 31 இருக்குது. சரிங்களா? தென் பேக்லிங் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10K இருக்குது. நாம் பில்டு பண்ணது என்னவோ பார்த்தீங்கன்னா 1K பேக்லிங்க் தான். ஓகேங்களா? தென் இந்த இடத்த எப்படி 10K வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது அவங்க ஆல்ரெடி டொமைன் அத்தாரிட்டிக்காக வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்க தப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. பட் அது எந்த விதத்தில் யூஸ் ஆக காணும். ஓகேவா? பட் ஆனால் நாம் இந்த 1000 பேக்லிங்ஸ் எடுத்து ஒர்க் பண்ண பிறகு இங்கே பாருங்கள் லிங்க்டு வெப்சைட் 352 வெப்சைட்ன்றது நாம் வேலை செஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? அதாவது இந்த 352 வெப்சைட்டுமே அதாவது நம்ம 1000 பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு தான் இந்த லிங்க்டு வெப்சைட்டே வந்தது. ஓகேவா? தென் இதில் டூஃபோல பேக்லிங் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 91% இருக்குது. சரிங்களா? தென் அதில் கீழே லிங்க்டு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 41% இருக்குது. தென் நம்ம ஆவரேஜ் பண்ணி எல்லாமே டொமைன் பேருக்கு தான் நம்ம எடுத்துருக்கோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எல்லாமே இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே டொமைன் பேருக்கு தான் நம்ம எடுத்திருப்போம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரது? நாம் எடுத்த 1K பேக்லிங்க் எல்லாமே டொமைன் பேருக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? தென் அதே போல் நாம் எடுத்திருக்கக்கூடிய பேக்லிங்ஸோடைய அந்த வெப்சைட்டுக்கு டொமைனுக்கான ரேட்டிங் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் லோவிலேருந்து ஹை ஆகும். ஓகேங்களா? 63, 88, அதே போல் பார்த்தீங்கன்னா 60, ஓகேங்களா? 59, இதுபோல் 91, ஓகேங்களா? டில் எண்டுன்னும் போது 91. சரிங்களா? தென் இது போல் ஹை குவாலிட்டி இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து தான் நம்ம பேக்லிங்ஸ்ன்றது நம்ம பில்டு பண்ணுறோம். ஓகேங்களா? என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தான் ஒவ்வொரு சர்வீஸுமே கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? சும்மா நம்ம பேருக்குன்னு நம்ம கொடுக்குறது கிடையாது. எந்த சர்வீஸ் எடுத்தாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட. சரிங்களா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டான விஷயம் ஒன்று இருக்குது. சரிங்களா? நம்ம டொமைன் ரேட்டிங்காக வேலை செய்கிறோம் அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி அதாவது ஏறாது. ஓகேவா? டொமைன் அத்தாரிட்டிக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னா டொமைன் ரேட்டிங் ஏறாது. புரியுதுங்களா? ஆனால் நாம் பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் இல்லையா? இது உங்களுக்கு எல்லாமே ஏறும். ஏன்னா நான் பண்ணுற ஒர்க் அப்படி. சரிங்களா? தென் உங்களுக்கு நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு ஷம்ரஷில் அப்டேட் ஆகும். ரெண்டாவது ஏக்ரஃபில் அப்டேட் ஆகும். டில் எண்டுன்னும் போது உங்களுக்கு மோஸ்டில் அப்டேட் ஆகும். ஓகேவா? இன்க்ளூடு உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் ஸ்பேம் ஸ்கோர் இருக்குன்னாவே அந்த ஸ்பேம் ஸ்கோரை ரிடியூஸ் ஆகும். அந்த அளவுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லி கமெண்ட் பேக்லிங்க் தான். சரிங்களா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்ரஃபில் ரிப்போர்ட் காமிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோஸ்க்கு போயிடலாம். தென் மோஸ்ட்டில் டொமைனுக்கான யூஆர்எல் நீங்கள் பார்த்துக்கோங்க, மேலே இருக்குது. தென் மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டொமைனுக்கான அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. ஓகேவா? நான் ஸ்டார்டிங்கே சொன்னால் நம்ம 1000 பேக்லிங்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு குவாலிட்டி பேக்லிங்ஸில் பாருங்கள் 986 பேக்லிங்ஸ் அப்டேட் ஆகிருக்கு. சரிங்களா? தென் இங்கே பாருங்கள் 1,03,000 பேக்லிங்ஸ் இருக்குது. அதாவது நார்மல் பேக்லிங்க் மட்டும் மோஸ்ட்டில் 1,03,000 பேக்லிங்க் போட்டிருக்காங்க. எதுக்கு? இந்த டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 60 வர்றதுக்கு 1,03,000 பேக்லிங்க் ஓவராலாக பில்டு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதில் நம்ம ஜஸ்ட் 1000 பேக்லிங்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 1000 பேக்லிங்ஸ் தான் இங்கே குவாலிட்டி பேக்லிங்கில் காமிச்சிட்ருக்கு. ஓகேவா? தென் ஸ்பேம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது.
தென் அதே போல் பேஜ் அத்தாரிட்டி அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்யூ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல வேல்யூ தான். 45%ன்றது பேஜ் அத்தாரிட்டி ஓகே டீசெண்டான ஒரு வேல்யூ தான். அதே போல் ஆஃப் பேஜ் எஸ்யூ பொறுத்த வரைக்கும் பேக்லிங்க் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக பில்டு பண்ணுறோமோ அதை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப் பேஜ் எஸ்யூ ஸ்கோர் வந்து ஏறி போயிடும். ஓகேங்களா. மோஸ்ட்கான ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இருக்குது. அதே போல் டொமைனுக்கான ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு 210 நாள் இன்னோட கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா. தென் இப்போ வந்து மோஸ்ட்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நார்மல் பேக்லிங்க்கு காட்டுறதுக்கும் குவாலிட்டி பேக்லிங்கில் இங்கே காட்டுறதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த குவாலிட்டி பேக்லிங்க்ன்றது ஆல்மோஸ்ட் நீங்கள் அனதர் வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் பில்டு பண்ணுறீங்க இல்லையா, அந்த வெப்சைட்டுக்கு மினிமமாக டொமைனுக்கான அத்தாரிட்டி 35க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே குவாலிட்டி பேக்லிங்ஸ்குள்ளே கணக்கில் வந்துடும். சரிங்களா. தென் அதுவே 35க்கு கீழே 10க்கு கீழே 20க்கு கீழே இது போல் டொமைனுக்கான அவங்க வெப்சைட்டுக்கான அத்தாரிட்டி ரொம்பவே வேல்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நார்மல் பேக்லிங்க்குள்ளே கணக்கில் போயிடும். ஓகேங்களா. உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை டெக்னிக்கலாக சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. சரிங்களா. ஏன்னா பிகினரில் நிறைய பேர் நம்ம சேனல்ஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா. தென் அடுத்ததாக இந்த வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி எஸ்டிமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் நான் வந்து செக் பண்ணி காமிச்சிடுறேன். தென் இவங்க ரீசெண்டாக வந்து 2022 9வது மாதத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ வேலை செஞ்சது உடனே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் இடத்த உடனே 60 ஏறி இருக்குது டொமைனுக்கான அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கெயின், அதுக்கப்புறம் அகைன் கோர் அப்டேட், மறுபடியும் கீழே மறுபடியும் சின்ன புஷ்அப் வேலை செஞ்சுருக்காங்க. மறுபடியும் கோர் அப்டேட் வந்து ஃபுல் அடி வாங்கியிருக்கு 59க்கு வந்திருக்கு. மறுபடியும் அகைன் பேக்லிங்க் புஷ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் புஷ் ஆயிருக்கு. மறுபடியும் கோர் அப்டேட் வந்து கீழே வந்திருக்கு. சரிங்களா. தென் இப்போ இப்படி போயிட்டுருக்கு. இப்போ நாம் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அகைன் இது வந்து ஒரு சின்ன புஷ்அப் இருக்கும். அதே போல் டொமைன் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் 50 வரைக்கும் தான் நம்மளோட ஃபாஸ்ட்டாக ஏற்ற முடியும். ஓகேங்களா. நீங்கள் நான்றது கிடையாது. நீங்கள் எந்த ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணாலும் சரி ஓகேங்களா, அவங்க எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே 50 வரைக்கும் தான் ஈஸியாக ஏற்ற முடியும். ஈஸியானா ஒரு 50 யூஆர்எல் ஹை குவாலிட்டி வெப்சைட்லேருந்து 50 பேக்லிங்க் பில்டு பண்ணாலே டொமைன் அத்தாரிட்டின்றது 50 அசால்ட்டாக கொண்டு வந்துடலாம். 50 கூட அதிகம் 30லே கொண்டு வந்துட முடியும் நான்லாம். சரிங்களா. தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 60ன்றது ரீச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்பவே ஒரு நல்ல வேல்யூ. சரியா. தென் டொமைனுக்கான அத்தாரிட்டி இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதாவது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை வந்து ஏற்றணும் அப்படின்னாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 பேக்லிங்க் பில்டு பண்ணுறதா இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். இந்த அளவுக்கு வேலையாக இருக்கும். அதுபோக நீங்கள் வந்து சும்மா பேருக்குலாம் அங்கே வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து ஏற்றிட முடியாது. ஓகேங்களா. எக்ஸாக்டிங்காக கூகுள் பொறுத்த வரைக்கும் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கோர் அப்டேட் விடுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது என்ன ஆகும்னா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் குறையும். மறுபடியும் பேக்லிங்க் பில்டு பண்ணுற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. தென் உங்கள் வெப்சைட் நல்ல ஒரு பொசிஷனில் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்படிட்டர் வந்து உங்கள் வெப்சைட் இறக்கிறதுக்காக அவங்க வந்து டூ ஃபாலோவுக்கு பதிலாக நோ ஃபாலோ பேக்லிங்க் அவங்க வந்து பில்டு பண்ணி விடுவாங்க. இது போல் இதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் ஆனால் ரியாலிட்டி என்னன்னா இப்படி தான் நடக்கும் பேக் ஹேண்டில். சரிங்களா. ஸோ காம்படிட்டர் வந்து உங்கள் வெப்சைட் இறக்கிறதுக்காக அவங்க எடுத்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க உங்கள் வெப்சைட்டுக்கு. இது போல் நிறைய ட்விஸ்ட் இருக்குதுல. தென் ஆனால் நீங்கள் வந்து அதாவது பேக்லிங்க் பில்டு பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்படிட்டர் உங்கள் வெப்சைட் வந்து பீட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பேக்லிங்க் பில்டு பண்ணணும். கூகுளில் கோர் அப்டேட் வருது அப்படின்னா கோர் அப்டேட்லேருந்து தப்பிச்சு மேலே சர்வே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேக்லிங்க் பில்டு பண்ணணும். அது இல்லாமல் பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா உங்கள் வெப்சைட்டுக்கான க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படின்னும் போது நீங்கள் எந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணாலுமே சரிங்களா. ஸோ ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண உடனே வந்து கூகுள் இன்டெக்ஸ் ஆகணும் அப்படின்னா க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக் இன்டெக்ஸ் செய்யறது ஒன்று நடந்துடும். சரிங்களா. அதே போல் கூகுளில் டாப் 10க்குள்ளே எந்த வெப்சைட் ரேங்க் ஆயிருந்தாலுமே அந்த வெப்சைட்டுக்கு மினிமம் 1 மில்லியன் பேக்லிங்க் சென்டர் அவங்க பில்டு பண்ணியிருப்பாங்க. அதே போல் அந்த டொமைனுக்கான ஏஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10லேருந்து 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆல்மோஸ்ட் 25 வருஷம் வரைக்கும் டில் எண்டுன்ற போது நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி. சரிங்களா. தென் அதுபோல் நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சி உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு கண்டிப்பாக வந்து ஒரு வெப்சைட்ன்றது ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா. தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பேர் வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க. டிமோட்டிவேட் யாரும் ஆக வேண்டாம். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கணுது என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே வெப்சைட்னா என்னன்றது தெரிஞ்சால் மட்டும் போதாது, எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒன்று வேணும். சரிங்களா. ஸோ உங்கள் காம்படிட்டர் எல்லாமே பல நாள் வெயிட் பண்ணி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கொடுத்துட்டு தான் மணின்றது இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. இன்க்ளூட் ஃபார் மீ. புரியுதுங்களா. தென் நான் சும்மா வந்து இன்றைக்கி ஒரு வெப்சைட் பில்டு பண்ணி நாளைக்கு ஒன்று மணி பார்க்க கிடையாது நான்லாம். புரியுதுங்களா. ஸோ இங்கே எல்லாருமே ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணணும், எப்படி ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணணும், எப்படி ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ஃபர்தராக இருக்கும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாமுக்கு ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு சொல்ல போயாச்சு அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எக்ஸாமுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கேன் அல்லது எங்கிட்ட ஒரு ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இப்போ எக்ஸாமுக்கு நான் ஒரு சோலார் ப்ராடக்ட் சோலார் சம்மந்தமான வீட்டுக்கு ரூஃப் சோலார் அதாவது ஆன் கிரேட் ஆஃப் கிரேட் இது போல் போடுவோம் இல்லையா. சோலார் ஓகேங்களா. சோலார் இன்வெர்டர் சோலார் பேட்டரி இந்த மாதிரிலாம் போடுறோம். அப்படி ஒரு ஷாப் நான் எக்ஸாமுக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ப்ராடக்ட் வந்து நான் செல் பண்ணுவேன். ஒன்று யூடியூப்பில் வந்து சேனல் கிரியேட் பண்ணி அதில் வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம். அதில் அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கில் வீடியோ போடலாம்.
அப்படின்னா ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் எதில் ஒன்று நான் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன், எனக்குன்னு என்னோட கூகுள் மை பிஸ்னஸில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து பெஸ்ட்டாக 5 ஸ்டார் ரேட்டிங் வர போல் ரிவ்யூஸ் வரதுக்கான வழி என்னவோ அதை செய்வேன். இதுபோல் என்னோட பிஸ்னஸ் க்ரோத் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி ப்ராடக்ட் செல் பண்ணணும் எனக்கு தெரியும். ஓகேங்களா? பட் ஆனால் இது எதுவுமே தெரியாத உங்ககிட்ட வந்து மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணுறேன், என் ப்ராடக்ட்டை மட்டும் நீ செல் பண்ணி கொடு அப்படின்னா உங்களால் எப்படி பண்ண முடியும்? கான்செப்ட் புரியுங்களா என்ன சொல்ல வரன்றது? இது வந்து ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னும் போது இது வந்து இப்போ புரியாமல் போகலாம். பட் ஆனால் இதில் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஒரு பிகினர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க, சரிங்களா? ஸோ உங்களுடைய இடத்துலேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா புதுசாக ஃபஸ்ட் டைம் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி, அதாவது பட்டன் டே ஃபோன்லேருந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிவிடுவாங்க. பட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸும் தாண்டி நம்மளுக்கு வந்து அந்த ஆக்சஸ்ன்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு நம்ம யூஸ் பண்ண தான் நமக்கு எடுத்தால் அது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே வரும் இல்லைங்களா? அதே போல் தான் இங்கேயுமே நீங்கள் வந்து ஸ்டார்டிங் இடத்த உடனே ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சி உள்ளே என்ட்ரி ஆகாதீங்க யாருமே, சரிங்களா? யாருமேன்றதில் ஃபஸ்ட்டு 1 இயர் நீ கற்றுக்கணும். ஓப்பனாக நான் சொல்கிறேன், நீ கற்றுக்கணும். நீ அஃபிலியேட் ரன் பண்ணாலும் சரி, ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை பிளாகிங், ட்ரெக்கிங் சம்மந்தமாக A to Z நீ எந்த கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலுமே சரி, அல்லது உங்களோட பிஸ்னஸ் வெப்சைட்டுக்காக சரி ரன் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து ஒரு லேர்னிங் பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்காக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணாலும் சரி, சரிங்களா? தென் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை 1 இயர். ஏன்னா அந்த 1 இயர் நீ டைம் கொடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீ மணின்றது ஒன்று எதிர்பார். ஏன்னா உனக்கு எப்படி ஒரு வெப்சைட் ரன் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டாலே அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ, ஆட்டோமேட்டிக்காக நீ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். புரியுதுங்களா? தென் இதில் இவ்வளோலாம் நல்லா வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? இன்டெரக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு வேஸ்ட்டாக தான் போகும். ரீசன் என்ன அப்படின்னா இங்கே வந்து என்ன தான் ஏஐ வந்து அட்வான்டேஜாக போனாலுமே கூட, ஓகேங்களா, நம்மளுடைய ஒர்க்குக்கான ரீப்ளேஸ்மெண்ட் அது இருந்தாலுமே கூட, பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு தெரியக்கூடிய ஸ்கில்லு வந்து ஏஐக்கு தெரியாது. புரியுதுங்களா? தென் ஏஐவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் வந்து கொடுக்க தான் முடியுமா தவிர ப்ராக்டிக்கலாக அது சரியாக தப்பான்றதை உங்களுக்கு அந்த ஏஐயில் சொல்ல தெரியாது. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஒரு ஷாப்பு நடத்துகிறாரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து ஏஐக்கு இருக்குமானா இருக்காது. புரியுதுங்களா? அதே போல் தான் இங்கே ஏஐ வந்து என்ன தான் நம்மளுடைய ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணாலுமே நம்மளுடைய வெப்சைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி கண்டென்ட்டை கொடுத்தா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றது நமக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஏஐ வந்துடுச்சு, இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் ஆகிடும், ஃப்யூச்சரில் வெப்சைட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. ஃப்யூச்சரே வெப்சைட் நம்பி தான் இருக்குது. ஓப்பனாக நான் சொல்கிறேன், இதுதான் ரியாலிட்டியும் கூட, சரிங்களா? ஸோ எல்லாருமே இன்றைக்கி ரேஞ்சுக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி எல்லாமே வீட்டிலேருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழித்து எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்து தான் பண்ண போகிறீங்க. அப்படின்னும் போது எல்லாமே இங்கே வெப்சைட்ன்ற பேக் ஹண்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ இங்கே வெப்சைட்ன்றது ரொம்ப மெயின் ரோலாக ப்ளே பண்ணோம். அதாவது நீ ஒர்க் பண்ணுறியோ இல்லையோ ஒரு டொமைன் வாங்கி பிக் பண்ணிட்டியா, 7 10 வருஷம் ஜஸ்ட் ஃபார் ரினியூவல் மட்டும் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒன் டே உங்கள் வெப்சைட் உனக்காக ஹெல்ப் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது, எல்லா பெய்டு சர்வீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போயிடுச்சுன்னா அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டென்ட் ரைட்டிங் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் சேனல் அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து கண்டென்ட் ரைட்டிங் சம்மந்தமாக நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை பார்க்கறது மூலியம் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும் அது எல்லாமே, சரிங்களா? தென் ஃபார் ஆர்டிகல் 200ன்னு கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக வேர்ட்ஸ் வந்து அப்படி 1500 வேர்ட்ஸில் இருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? 100% ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல்ஸ். அதே போல் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் கம்பல்சரி கூகுளில் ரேங்க் ஆகும். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்குலாம் ICPC ஆர்டிகல்ஸ் Tier 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி கொடுப்பேன். எக்ஸாம்பிளுக்கு US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் டார்கெட் பண்ணி கொடுப்பேன். தென் எனக்கு கூகுளில் ரேங்கிங் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு பியூர் ஒய்டட் SEO தாண்டி கிரேட்டா டாட் அண்டு எல்லோ டாட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். தென் இல்லை ப்ரோ எனக்கு ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளே ரேங்க் ஆகணும் அப்படின்னா பிளாக் ஹாட் SEO கூட ஃபாலோ பண்ணி கொடுக்கலாம் நம்ம, சரிங்களா? தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் அது போல் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி தான் இவ்வளோ நாள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் ஃபார் பேக்லிங்க் 1 ரூபீஸ்னு கொடுத்துட்ருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நிறைய டைம் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருப்போம். ரெகுலராக நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம்.
தென் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமைனுக்கான ரேட்டிங் ஏற்றி கொடுத்துட்ருக்கோம், டொமைனுக்கான அத்தாரிட்டி. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இது போல் எஸ்இஓ பண்ணி கொடுக்குறது. தென் வெப்சைட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு. இது போல் வெப்சைட்டு சம்மந்தமாக ஏ டு Z எல்லா சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக கஸ்டமைஸ்டு பில்டு CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு வெப்சைட் வேணாலுமே அதுக்குமே நம்மக்கிட்ட டீம் இருக்குது. ஸோ உங்களோட நீடு பொறுத்து வந்து ஒர்க்கு மாறும். அதே போல் நம்ம பேசிக்காக வெப்சைட் பில்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 3 விதமான பேக்கேஜ் வச்சுருக்கேன். 7,000 ரூபாய், 15,000 ரூபாய் அண்ட் 25,000 ரூபாய். ஓகேங்களா, 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 3த்துக்குமே உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது அவைலபிளாக இருக்கும். சரிங்களா, இது மட்டும் தான் காமனாக இருக்கும் 3த்துலேயும். நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும். ஓகேங்களா, எனக்கு தேவை ஒரு வெப்சைட் மட்டும் எனக்கு பில்டு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா 7,000 ரூபாய். ஓகேவா, நீ வந்து ஓன் ரிஸ்க் எடுத்து நீ கற்றுக்கோ. ஏன்னா யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா, நீ யூடியூப் வீடியோ பார்க்குற இல்லை அனதர் ஃப்ரீலான்சர் நீ வெப்சைட் பற்றியான கோர்ஸ் வாங்கி படிக்கிற, அது எல்லாமே ஓன் சாய்ஸ். ஓகேங்களா, 7,000 ரூபாயில் உனக்கு வெப்சைட்டுக்கு லைவ் கொண்டு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் எடுத்து போட்டு கொடுத்துருவேன். 15,000 ரூபாய் பேக்கேஜ்ன்றது A to Z நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு வெப்சைட்னா என்ன, ஒரு வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணணும், எப்படி வாங்குறது, எப்படி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த 15,000 ரூபாய் பேக்கேஜில் 25,000 ரூபாய் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டை பற்றி எந்த ஒரு டீச்சிங் இருக்காது, எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. உங்களுக்கு பதிலாக உங்கள் வெப்சைட்டுக்கு நான் வேலை செஞ்சு மானிட்டேஷன்றது ஒன்று வாங்கி கொடுப்பேன். அப்படின்னா அந்த பேக்கேஜில் உங்களுக்கு வெப்சைட் மானிட்டேஷனான அக்கௌண்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அந்த அக்கௌண்ட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, தென் கஸ்டமைஸ்டு பில்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக 35,000 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். கஸ்டமைஸ்டு பில்டுனா என்னென்னா வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு யூசர்ஸ் வந்து ஒரு WooCommerce பில்டு பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35,000 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னா WooCommerce பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் வந்து அவங்க செல் பண்ண போகிறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு வெப்சைட் பில்டு பண்ணோம். அதே போல் வெப்சைட்டுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு ரெசர் பே, ரூபே அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஆட் டு கார்டு போட்டு நார்மலாக உங்களுடைய யூசர் ஃபிளேக்காக வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற போல் நம்ம வந்து பேமெண்ட் கேட்வே வந்து ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்கெலாம் சம் தனி அமௌண்ட்டு, புரியுதுங்களா. ஸோ இங்கே யூஸருடைய நீடு பொறுத்து அமௌண்ட் வந்து சார்ஜ் செய்யப்படும் நண்பா. ஓகேவா, தென் நம்ம மற்றவங்க மாதிரிலாம் மறைச்சலாம் நம்ம வந்து பேச மாட்டோம். ஓப்பனாக இவ்வளோ தான், இந்த தான் நம்மளுடைய அமௌண்ட் ஃபிக்ஸட் ரேட்டு. வேணுன்னா வா, வேணா விட்டுரு, அவ்வளோதான். ஓகேங்களா, இங்கே யாருமே நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன். யாருமே நீங்கள் எங்கிட்ட இந்த சர்வீஸ் எடுங்கன்னு நான் சொல்லவும் மாட்டேன். எங்கிட்ட இருக்குது, என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து எடுத்து ஒர்க் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஓகேவா, பட் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சர்வீஸுமே குவாலிட்டி வைஸ் யாராலையும் காம்ப்ரமைஷன் பண்ண முடியாதுன்றதை நான் அந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டில் எண்ட் வரைக்கும் யாரெல்லாம் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா நான் கொடுக்குற சர்வீஸ் அதாவது நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு சர்வீஸ் கொடுக்கணும், அது கொடுத்துட்டு தான் இருப்பேன். புரியுதுங்களா, ஏன்னா நம்மகிட்ட இருக்க குவாலிட்டி அப்படி ஒவ்வொரு மாதமும் சரி ஒவ்வொரு இயரும் சரி அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருப்போம் நாம். ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா பேருக்கு அரைச்சமாகவே அரைக்க மாட்டோம். புரியுதுங்களா, இன்றைக்கி கூகுளில் ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து சப்டைட்டில்ஸ் இருக்கணும், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கணும், புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கணும், கீவேர்ட்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும், எவ்வளோ கீவேர்ட்ஸ் முடிஞ்சால் டஃப் பண்ணணும், எவ்வளோ டஃப் பண்ணக்கூடாது, ஒய் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணணுமா, கிரே டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு 1008 ஃபார்முலா 1008 சிக்னல். ஓகேங்களா, 1008லாம் கிடையாது, அதிகமாக சொல்கிறேன்னா எக்ஸாம்பிளுக்கு 100 விதமான சிக்னல் இருக்குன்னா அத்தனையும் நம்ம வந்து கிராக் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, சும்மா நம்ம வந்து நானும் பக்கமாக எஸ்ஏ எழுதுகிற மாதிரி எழுதி ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிவிட்டு ரேங்க் ஆகிடுமானா அப்படிலாம் கிடையாது நண்பா. இங்கே எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸை நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். தென் அது அப்படி இல்லாமல் இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆட்சன்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணுறது தனி. ஓகேங்களா, ஆட்சன்ஸ் சம்மந்தமாக கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபார் டேவுக்கு $100 ஏர்ன் பண்ணியிருக்கோம், ஃபார் டேவுக்கு $500 ஏர்ன் பண்ணியிருக்கோம், ஃபார் மந்த்துக்கு மினிமமாக $1,500 வரைக்கும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். தென் ரெக்கார்டும் கூட தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் மட்டும்தான் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக அதிகமாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா சேனலில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எந்த வீடியோ வந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா. தென் ஆட்சன்ஸ் பற்றின நெக்ஸ்ட்டு சீரீஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது டேவுக்கு மினிமம் ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது. ஓகேங்களா, ஒரு சென்ட் தான் நான் சொல்கிறேன் மினிமமாக. ஓகேங்களா, தென் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே மோர் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. தென் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். வாட்ஸ்அப், டெலிகிராம் இன்க்ளூடு என்னோட கான்டாக்ட் நம்பர். தென் நீங்கள் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே சரி அதுக்கான டிமாண்ட் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் கிடச்சிடும். இன்க்ளூடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன ஹோஸ்டிங் யூஸ் பண்ணேன்னா ஹோஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுறேன். தென் இது கம்பல் கிடையாது, எதுவுமே நீங்கள் வந்து அதில் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட்டிங்கும் கிடையாது. சரிங்களா,
அதாவது கேட்குறீங்க ஓகேங்களா, தென் அதாவது கேட்குறவங்களுக்கு சொல்ல வரேன், புரியுதுங்களா? தென் அப்படி இல்லைனா டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நானே சொல்லிடுறேன் ஓகேங்களா, இது பெஸ்ட்டாக இருக்கும், இது பெஸ்ட்டாக இருக்காது, உனக்கு எந்த பேக்கேஜ் செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z நானே சொல்லிடுறேன். நீங்கள் யாரும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டியதில்லை, சரிங்களா? அதே போல் உமன்ஸ் அண்டு மென்ஸ் யார் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலுமே சரி, தயவு செஞ்சு யாரும் ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. டவுட்டாக டேரெக்டாக கால் பண்ணிவிடு. டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எந்த டைமுக்கு நீங்கள் கால் பண்ணாலுமே நான் அட்டன் பண்ணுவேன், புரியுதுங்களா? தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேளுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.